ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேரேஜ்க்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வேணா நான் உங்களுக்கு அண்ணியா இருப்பேன். ஆனா இந்த ஆபீஸ்ல எப்பவுமே நான் உங்களுக்கு கமிஷனர் தான். சின்னதா, என்னாச்சு சின்னதா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? அந்த கமிஷனர் மேடம் இருக்காங்களா, கமிஷனர் மேடம், அவங்க நம்ம வீட்டுக்கு மருமகளா வர போறாங்களாமா. எனக்கு அண்ணியா வர போறாங்களாமா. அதனால நான் ரொம்ப பந்தா காட்டானாமா. என் வேலையெல்லாம் ஒழுங்கா பண்ணாம நான் கேர்லெஸ்ஸா நடந்துக்கிறேனா. அப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னால நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேனா அப்படின்னு யார் சொன்னா? ரம்யா சொன்னாளா? வேற யார் சொல்லுவா? அவதான் சொன்னா. ஆனா அவ டைரக்டா என்கிட்ட சொல்லல. அவ பிஏவை தூண்டி விட்டு அவனை என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவன் வாயாலே சொல்ல வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி என்கிட்ட வந்து பேசுறாங்களாமா. அவ ஏன் இப்படி நடந்துக்கிறா? சுத்தி எல்லா இடத்துலயும் நம்மளே டார்கெட் பண்ணி அடிக்கிறா. இப்படி பிரச்சனை பண்றாளே, அவளை இப்படி சாமியா ஆடு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல சின்னதா. சாமி வேணா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா நான் வேடிக்கை பார்க்க தயாரா இல்ல. நான் பொறுத்து பார்த்துட்டு என்னால தாங்க முடியலப்பா. அதான் அவர் ரூம்க்கே போய் நல்லா நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டு விட்டேன். நீயும் நானும் காதலிச்சது இங்க யாருக்குமே தெரியாது. அதை நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் சொல்லல. ஆனா நீ இப்படி திமிர் எடுத்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன்னா அதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு வை. அது உனக்கு தான் வெக்கக்கேடு, மானக்கேடு. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? ரம்யாவை நீங்க அப்படியே மிரட்டினீங்க? ஆமா புளிமுட்டை, அவ விட்டா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா. நீயே சொல்லு. நானும் அவ்வளவு பழகினதா ஆபீஸ்ல எல்லார்கிட்டையும் சொல்லி அவ பேரை நார் அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நான் அப்படி எதுவும் பண்ணல. அவ எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நான் வாயை மூடிட்டு சைலண்டா தானே இருக்கேன். அதுக்காக ரம்யாவை அப்படியே சொல்லி மிரட்டினீங்க? அது ரொம்ப தப்பு சின்னதா. நீங்க மனசுல கூட அப்படி நினைச்சிருக்க கூடாது. ரம்யா கிட்ட அப்படி சொல்லிருக்க கூடாது. சொல்றது என்ன சொல்றது? இனிமே அவ உன்னை என்னையும் அவமானப்படுத்த ஏதாவது பண்ணட்டும். அதுக்கப்புறம் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவ பேரை நாரடிச்சு அவ காதலிச்சதான் இந்த ஊருக்கே தெரியற மாதிரி பண்ணுவேன். நீ வேணா பாத்துட்டே இரு. போதும் சின்னதா, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன இப்ப என்ன தப்பா பேசிட்ட? என்ன தப்பா பேசிட்டீங்களா? ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறதுக்காக அவ பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அவளுக்கு பண்ற எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா சின்னதா? அன்னைக்கு நீங்க ரம்யாவை கை நீட்டி அடிச்சப்போ நான் உங்க மேல எந்த அளவுக்கு கோவப்பட்டனோ அதை விட 1000 மடங்கு அதிகமா இப்ப உங்க மேல எனக்கு கோவமா வருது. ஒரு பொண்ணோட பேரை கெடுக்கிறது அவளை அடிக்கிறத விட பெரிய அயோக்கியத்தனம் சின்னதா. எதிரியை எதிர்த்து ஜெயிக்கணுமே தவிர கெடுத்து ஜெயிக்க கூடாது. இன்னொரு தடவை விளையாட்டுக்கு கூட அப்படிலாம் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது.